என் அன்பு மகள் அன்றே மரித்திருக்கிறாள் என எங்களுக்கு தெரியவே இல்லை. இறுதியில் அவளுடைய உடலை பார்த்து துடித்தோம். 28ஆம் தேதி அவளை அடக்கம் செய்தோம். துயரத்தை எங்களால் தாங்கவே முடியவில்லை. இன்றும் அவளை நினைத்தால் உள்ளமே உடைந்து விடுகிறது. ஒரு நாள் சாப்பிட உட்கார்ந்தான். என் மகன் வெளியே போய் திரும்பி வந்தான். அவன் சொன்னான், என் நண்பர்கள் எல்லாரும் வந்தார். ஏஞ்சலுடைய நினைவு கூட்டம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்ய நான் போயிருந்தேன். எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தேன். என் நண்பர்கள் எல்லாம் வந்தார்கள். அவருடைய தங்கச்சிமார்கள் எல்லாம் கூட வந்தார்கள். என் உள்ளம் தடுமாறியது. ஏன் என் தங்கச்சியை மட்டும் இயேசு எடுத்துக்கொண்டார்? எனக்கு வேற யாருமே இல்லையே. அம்மா, நீங்களும் அன்று இறந்து போயிருந்தால் நான் அனாதையாகி போயிருப்பேன். வார்த்தையின் உள்ளத்தை உடைய செய்து இன்னும் இந்த உலகில் வாழ வேண்டியது இருக்கிறது என்று என்னை தேற்றிக் கொண்டேன். என் மகள் இந்த உலகை விட்டு போன பிறகு அவளுடைய நாட்குறிப்பேட்டில் இவ்வாறு எழுதியிருந்தார், இந்த உலகில் நான் விரும்பும் எல்லாவற்றை பார்க்கிலும் அதிகமாய் விரும்புவது என் தகப்பனாருடைய முத்தங்களை தான். ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகும் பொழுது என்னிடம் வருவாள், வந்த பிறகு வருவாள், காலையில் எழுந்தவுடன் வருவாள். அவளை கட்டி தழுவி முத்தமிடுவேன். இப்படிப்பட்ட கூட்டங்களை முடித்து போகும் பொழுது விமான நிலையத்தில் வந்து நிற்பாள். படிப்பின் நிமித்தம் அவளை கூட்டி வர முடியாது. அனைத்து முத்தமிடுவேன். இந்த வார்த்தைகளின் உள்ளத்தை உடைத்தன. இனி யாரை நான் முத்தமிடப் போகிறேன்? யாரை அணைத்து நான் பரவசமடைய போகிறேன்? 3 ஆண்டுகள் எங்கள் உள்ளம் இரத்த கண்ணீர் வடித்தது. அநேக தேவனுடைய ஊழியர்கள் எங்களை பரிகசித்து கடிதம் எழுதினார்கள். இதோடு நீ தொலைந்தாய், உனக்கு நன்றாக வேண்டும். சிலர் சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் ரகசிய பாவம் இருந்து ஆகவே கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஒரு கிறிஸ்தவ பத்திரிகை எழுதியது, சகோதரன் தினகரனே திட்டமிட்டு தன்னுடைய மகளை விமான நிலையத்திற்கு அழைத்து செல்வது போல அழைத்து சென்று கொன்று போட்டார் என்று. ஒரு கிறிஸ்தவ பத்திரிகை, பெரிய பிரசங்கியார், இன்னைக்கு இருக்கிறார், அவர் பெரிய எழுப்புதல் பிரசங்கியார். எனக்கு ஒரு கோபம் இல்லை, ஆனால் மனவேதனை. இதை வாசிக்க இன்னும் ஒரு கேள்வி, ஏன்? அந்த நேரத்தில் அதிகம் உள்ளம் உடைந்திருந்தேன். ஒரு நாள் ஒரு முக்கியமான கூட்டத்தில் நான் பேச வேண்டியதாக இருந்தேன். என் அறையில் தனியே உட்கார்ந்து இருந்தேன். எதற்கு இந்த நாளை வந்தது? எதற்கு நான் பேச வேண்டும்? தேவன் நல்லவர் என்று எப்படி நான் சொல்ல போகிறேன்? அப்பொழுது 2 பெண்கள் உள்ளே நுழைந்தார்கள். அதில் ஒரு சகோதரி சொன்னார், ஐயா, நாங்கள் தெலுங்கு நாட்டிலிருந்து வந்திருக்கிறோம். இந்த சகோதரி உங்களை பார்க்க அவரோடு வந்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு தமிழும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது. நீங்க பேசுங்க, நான் அதை மொழிபெயர்க்கிறேன் என்று அவர் மீது என் கையை வைத்தேன். அவ்வளவுதான். மறு நிமிஷம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நிறைந்தார். பல மொழிகளை பேசினார்கள். திடீரென்று திட்டமும் தெளிவுமாய் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தார். அது இப்படி சொன்னது, என் அன்பு மகன் தினகரன், நீ எவ்வளவு காலம் இப்படி அழுது கொண்டிருப்பாய்? உன்னை தைரியப்படுத்திக்கொள். உடைந்த உன் குடும்பத்தை நான் திரும்ப கட்டுவேன். உன் விசுவாச